நமச்சிவாயம். வாழ வைப்பால் வாராகி. அன்பு பக்தர்களே, குழந்தை வயசுக்கு வர்றது ஜாதக கர்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜாதக கர்மானா என்ன சாமி அர்த்தம்? ஜாதகப்படி அதாவது விதிப்படி ஒரு 4 விஷயங்கள் விதிப்படி நடக்கும். நான் பல மேடைகளிலே இது பல ஆலயங்களில் பேசும்போது, கும்பாபிஷேகங்கள்லாம் பேசும்போது நான் சொல்லியிருக்கேன். ஜாதக கர்மான்றது ஃபஸ்ட்டு பெண் கர்ப்பம் தரிப்பது. எப்போ பொண்ணு அந்த கர்ப்பம் தரிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கர்ப்பம் தரிப்பது. 2வது பிரசவம் நடப்பது. எப்போ குழந்தை பிறக்கும்னு சொல்ல முடியாது. அதே போல் குழந்தை வயசுக்கு வர்றது, அப்புறம் உடம்பு விட்டு உயிர் போகிறது. இந்த 4 விஷயமும் அவரவர்கள் விதிப்படி நடக்கும். இது இன்றைக்கி நாளைக்கு முன்கூட்டியே நம்ம சொல்லவே முடியாது. இப்போ ஆயுள் பாவத்தை கூட தெரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு கண்டம் இருக்குது, இந்த வருஷத்தில் இந்த திசையில் இந்த புத்தியில் ஒரு கண்டம் வரும்னு அதை கூட நாம் ஒரு ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். ஆனால் இந்த பொண்ணு வயசுக்கு வர்றத கர்ப்பம் இத்தனாம் தேதி நீங்கள் கர்ப்பம் தரிச்சிருவீங்கம்மா நம்ம சொல்ல முடியுமா? கன்சீவ் ஆகிடுவீங்க நீங்கள் சொல்ல முடியுமா? வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அதே போல் தான் குழந்தை வயசுக்கு வர்றது 8வது படிக்கும்போது வந்துடும், அடுத்த மாதம் வந்துடும் நம்ம சொல்லவே முடியாது. அது அவங்க ஜாதக விதிப்படித்தான் என்றைக்கு நடக்கணுமோ அன்றைக்கி தான் வரும். ஆனால் உங்கள் குழந்தை நல்லா இருக்கணும், உங்கள் குழந்தை நல்லபடியாக ஒரு புகுந்த வீட்டுக்கு போகணும், நல்ல அமைப்பான ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கணும். உங்கள் குழந்தை வயசுக்கு வர நேரம் அந்த குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் அமையணும், தாய் மாமாவுக்கு நல்லபடியாக அமையணும், பிறந்த வீட்டுக்கு அப்பா அம்மாவுக்கு அது சப்போர்ட் பண்ணணும், குடும்பத்துக்கு ஒரு அபிவிருத்தி வளர்ச்சியை கொடுக்கணும். இவ்வளோ விஷயமும் அந்த பொண்ணு வயசுக்கு வர்றது தான் இருக்குது. சரி, இது எந்த நாட்டிலும் கிடையாது, எந்த மதத்திலும், நம்முடைய இந்து மதத்துக்கு மட்டும்தான் உள்ள பெருமை இது. தாய்மாமம் சடங்கு, தாய் வீட்டு சடங்கு, தாய் வீட்டு சீரெட்டு வர்றது. அப்போ உங்கள் குழந்தை வயசுக்கு வந்த உடனே அந்த நேரம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். 2-3 விஷயங்கள் இருக்குல்ல, சகுனங்கள் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு எந்த கிழமையில் அவங்க வயசுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்க்கணும். செவ்வாய்க்கிழமை வந்திருக்காங்களா, சனிக்கிழமை வந்திருக்காங்களா? அதுக்கு அடுத்தபடியாக திதிகளை பார்க்க வேண்டும். அஷ்டமியா, நவமியா, அமாவாசையா? அதுக்கப்புறம் நட்சத்திரங்களை பார்க்கணும். மிருகசீரிஷமா, அவிட்டமா, சதயமா, மூலமா, ஆயில்யமா? அவங்க வயசுக்கு வந்த நட்சத்திரத்தை பார்க்க வேண்டும். அப்புறம் எந்த ஹோரையில் வந்திருக்கிறாங்க, அன்றைய தினம் இவங்க வயசுக்கு வந்த நேரம் என்ன ஹோரை, அந்த நேரம் நல்லா இருக்கா? எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ராவுகாலமா, யமகண்டம் இல்லாமல், ராவுகாலம் இல்லாமல்? சரி, அப்படிலாம் இதெல்லாம் இருந்துடுத்துனா நம்ம என்ன செய்கிறது? அப்புறம் சித்த யோகமா, யோகம் எப்படி இருக்குது? யோகம்னா அமிர்தாதி யோகங்கள், நாமயோகம்னு ஒன்று தனியாக இருக்குது. அந்த நாமயோகங்கள் கணிக்கணும். அப்புறம் இந்த அமிர்தாதி யோகங்கள், சித்த யோகம், அமிர்த யோகம், மரண யோகம், அதை நம்ம இருக்குது. அப்போ இதை 7 சப்ஜெக்டையும் எந்த கிழமையில் வந்தாங்க, எந்த இரவா பகலா, எந்த நேரத்தில் வந்தால், நேரம் மீன்ஸ் என்ன? மார்னிங் டைம் வந்தால் ரொம்ப உசிதம். விடிகாலம்புற வருது, தூக்கத்திலே வர்றது இன்னும் உசிதம். எழுந்து பார்த்த சாமி டக்குன்னு பாப்பா காமிச்சாங்க, அவன் கடைசியில் ஊர்ஜிதப்படுத்திட்டாங்க. அப்போது ஏர்லி மார்னிங் வருவது, விடியற் காலையில் வருவது சிறப்பு. சூரியன் உதயம் ஆயிடுச்சு 9 மணிக்குள்ளே வர்றது சிறப்பு. சூரியன் பகல் பொழுது ஆக ஆக, உஷ்ணம் ஆக ஆக அது மதிப்பு குறைவு. மாலை வேளையில், சந்திர வேளையில் வருவது சிறப்பு. அப்போ இதெல்லாம் நேரம்னா அதுதான் நம்ம சொல்கிறோம் கால நேரம். அப்போ காலையில் வந்தாங்களா, மாலையில் வந்தாங்களா, மதியானம் வந்தாங்களா, சாயந்தரம் வந்தாங்களா, இரவு பொழுதில் வந்தாங்களா? அப்போது கால நேரம் முக்கியம். எந்த இடத்துல வந்தாங்க? சொந்த வீடு இருக்கும், வீட்டிலே வந்தாங்களா? இல்லை பசங்க ஏதாவது விளையாட போயிருக்கோம், விளையாட போன இடத்துல பக்கத்து வீட்டில் பார்த்து சொன்னாங்களா? இல்லை லீவுக்கு ஏதாவது பாட்டி வீட்டுக்கு போயிருப்பாங்க, அங்கே மாமா வீட்டில் போய் வந்தாங்களா? ஸ்கூலில் வந்தாங்களா?
அப்போ எந்த இடத்தில் அவங்க அது அந்த பாக்கியம் இந்த இடத்தோட மதிப்பை நம்ம கணக்கிடணும். சரி வாங்க, இப்போ ஒவ்வொரு கிழமைக்கும் என்ன மாதிரியான பலன்னு பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை குழந்தை வயசுக்கு வரலாமா? ஞாயிற்றுக்கிழமை வரலாமே, வந்தால் சந்தோஷம். சார், ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரியனுடைய கிழமை. நவகிரகங்களில் தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடியவர், தலைமை பொறுப்புக்கு உரியவர். அப்பேற்பட்ட சூரிய ஹோரையில் சூரியனுக்குரிய நாளில் குழந்தை வயசுக்கு வந்ததுன்னா குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது, குறிப்பாக அப்பாவுக்கு ரொம்ப நல்லது. தகப்பன் வழியாக கஷ்டப்பட்டுக்கிட்டே வராங்க. ரெண்டுமே பொம்பளை குழந்தைங்க, ஆம்பளை குழந்தையே இல்லை. அண்ணனுக்கு 2 ஆம்பளை பசங்க, அக்காவுக்கு 2 ஆம்பளை பசங்க, எங்களுக்கு மட்டும் 2 பொம்பளை பசங்க. கவலை வேண்டாம். அதுக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமையில் உங்கள் குழந்தை உங்களுக்கு 2 பொம்பளை பசங்களாக இருந்து ஞாயிற்றுக்கிழமையில் உங்கள் பொண்ணு வயசுக்கு வறுமையானால் அந்த பெண்ணுக்கு நிச்சயமாக அவங்க பேரன்தான் பிறப்பான் உங்களுக்கு, அப்படி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவாள், உங்கள் ஏக்கத்தை தீர்ப்பாள். தகப்பனாருக்கு ஞாயிற்றுக்கிழமையில் குழந்தை வயசுக்கு வந்தால் தகப்பனாருக்கு நன்மை, பிறந்த வீட்டுக்கு நன்மை. எப்படி புதன்கிழமை வந்தால் அம்மா வீட்டுக்கு நல்லதுன்னு சொல்லணும், தாய்மாமா வீட்டுக்கு நல்லதுன்னு சொல்லணும். அதை போல் ஞாயிற்றுக்கிழமையில் குழந்தை வயசுக்கு வந்தால் பிறந்த வீட்டுக்கு நல்லது. குறிப்பாக அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பாவுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்திருக்கா சாமி, நான் இப்போ தான் பார்த்தேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரணுங்க? நல்ல நேரத்தில் வரணும். ஞாயிற்றுக்கிழமை என்ன 12:01 யமகண்டம், மதியானம் 12:01 யமகண்டம், சாயந்தரம் 4:06 ராவுகாலம். இதை தவிர்த்து எப்போ வேணாலும் வரலாம். வளர்பிறையாக இருந்தால் சிறப்பு, சுமங்கலிகள் பார்த்தா சிறப்பு, இரவு பொழுதா மாலை வேலையாக இருந்தால் சிறப்பு. அப்போ ஞாயிற்றுக்கிழமையில் குழந்தை வயசுக்கு வறுமையானால் பிறந்த வீட்டுக்கு தகப்பனாருக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, இல்லை வேலை இல்லாமல் இருக்கார், இல்லை பிஸ்னஸ் டல்லாக இருக்குது, கொஞ்சம் டைம் சேஞ்சஸாக இருக்குது, டோன்ட் வரி. குழந்தை ஞாயிற்றுக்கிழமை வயசுக்கு வந்துடுதில்ல, அது நிச்சயமாக அந்த அதிர்ஷ்டம் அப்பாவுக்கு வேலை செய்யும், அப்பாவை காப்பாற்றும், குடும்பத்தை காப்பாற்றும். கவலை வேண்டாம், தைரியமாக செலவு பண்ணுங்கள். நல்லா ஜம்முன்னு ஒரு பரிகாரம் பண்ணுங்கள், ஒரு யோகம், ஒரு நல்ல ஒரு யாகத்தை செய்யுங்க. அதுக்குரிய மந்திரங்களை தான் சொன்னேன். அந்த கன்னி தீட்டுக்கு மட்டும் மந்திரம் முக்கியம், அதுக்குரிய மந்திரங்களை சொல்லி செய்யணும், அதான் முக்கியங்க. அப்போ செய்வீர்களேயானால் கன்னி தீட்டு அகன்று குடும்ப கஷ்டம் விலகி தகப்பனார் நல்ல கௌரவமான ஒரு வருமானத்தை தலை நிமிர்ந்து சொந்த வீடெல்லாம் வாங்கி கஷ்டம்லாம் விலகும். ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்டத்தை தரும், கவலை வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை யோகம். இது எல்லாத்துக்கும் மேலே ஃபஸ்ட்டு யார் பார்த்தாங்க? தன்னோட கூட இருக்கக்கூடிய உடன் பிறந்தவங்கள்ட்ட, சிஸ்டர்ஸ்ட்டாக சொல்லலாம், கூட சகோதரிகள்கிட்ட சொல்லலாம். ஸ்கூல்லையாக இருந்தால் ஆயா அம்மா பார்த்துருவாங்க, பெரிய கஷ்டமாக போயிடும். ஆயா அம்மா பார்க்குறது தப்பு கிடையாது, அவங்க சுமங்கலியாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம இதெல்லாம் போய் அவங்கள்ட்ட சொல்ல முடியுமா, நீங்கள் சுமங்கலி யாரான நம்ம அவங்கள்ட்ட கேட்க முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்கூலில் வந்துட்டாங்க, பார்க்குறது ஆயா தான் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சவங்க பார்க்க மாட்டாங்க, நீங்கள் போய் பார்த்து வாங்கன்னு அடுத்தவங்களை அனுப்புவாங்க. சுமங்கலிகளாக பார்க்க வேண்டும். கன்னியா குழந்தை பார்த்தா அதுக்கு ஒரு சகுனம், அதுக்கு ஒரு அர்த்தம். சுமங்கலிகள் பார்த்தா அதுக்கு ஒரு அர்த்தம். யார் பார்த்தாங்க, யார் உறுதி செஞ்சாங்க, குழந்தை பெற்று வாழ்ந்தவங்க பார்த்தாங்கன்னா இன்னும் சூப்பர். அமங்கலிகள் பார்க்கக்கூடாது, கணவர் இல்லாதவங்க தரிசிக்கக்கூடாது, உறுதி செய்யக்கூடாது. அதே போல் தந்தை வழி உறவுகள் பார்க்கக்கூடாது. அதாவது சித்தி பெரியம்மா, அம்மா வழி, அம்மாங்கிற ஸ்தானம், சித்தி பெரியம்மா அவங்களாம் பார்க்கக்கூடாது. அத்தை பார்க்கலாம், மாமி பார்க்கலாம்.
இவ்வளோ சகுனங்கள் அந்த பொண்ணு வயசுக்கு வர விஷயத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதுக்கப்புறம்தான் அந்த 4 நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து செஞ்சால் தான் அந்த குழந்தை சிறப்பாக இருக்கும், நல்ல படிக்கலைன்னா இது வீடை படுத்தி எடுக்கும். அது இந்த சகுனங்கள்லாம் நான் எதுவுமே பார்க்கல, நாங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு ஃபிலாசபி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது குடும்பத்தை படுத்தி எடுக்கும். புரியுதா? அப்போ வயசுக்கு வந்த உடனே நீங்கள் என்ன செய்யணும்? டக்குன்னு அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச நல்லா இருட்ட போங்க, கரெக்டாக சொல்லக்கூடிய, நியாயமாக கரெக்டாக சொல்லக்கூடிய படித்தவர்கள்ட்ட, நம்மளை மாதிரி விபரம் தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் போகணும். இது நாள் எப்படி இருக்குது, நாங்கள் என்ன சாமி செய்யணும், எப்போ பரிகாரம் செய்யணும், இதுக்கு என்ன செஞ்சால் நல்லது, எல்லாமே நல்லா இருக்குமா, வீட்டுக்கு நேரம் எப்படி இருக்குது, அப்பாவுக்கு எப்படி இருக்குது, கூட ஒரு தம்பி இருக்கான், தம்பிக்கு எப்படி இருக்குது, அண்ணனுக்கு எப்படி இருக்குது, எல்லா கேள்வியும் நீங்கள் கேட்கலாம். போகிற இடத்துல இது எப்படி இருக்கும், என்ன மேற்கொண்டு எப்படி படிக்கும், என்ன படிக்க வைக்கலாம், இவ்வளோ. உங்கள் குழந்தை நல்லா இருக்கணுமா, ஒரே வரியில் சொல்லிட்டேன், உங்கள் குழந்தை நல்லா இருக்கணுமா. வயசுக்கு வரதில் தான் எல்லா சூக்ஷமமும் எல்லா ரகசியமும் அந்த குழந்தை வயசுக்கு வரதில் தான் அடங்கியிருக்கு. அந்த ஹோரை முக்கியம், கிழமை முக்கியம், நட்சத்திரம் முக்கியம். இதில் ஏதேனும் தவறுகள் நடந்திருக்குமே ஆனால், ஒரு செவ்வாய்க்கிழமையில் வந்துட்டாங்க, ஒரு சனிக்கிழமையில் வந்துட்டாங்க, இல்லை கிழமை நல்ல கிழமையாக இருக்கும், புதன்கிழமையில் வந்திருப்பாங்க, வியாழக்கிழமையில் வந்திருப்பாங்க, சூப்பரு. ஆனால் நட்சத்திரம் திதி சரிப்பட்டு வராது. அதில் பார்த்ததில் ஏதாவது குளறுபடிகள் இருக்கும். நேற்று மதியானம் சொன்னாங்க சாமி, நான் கவனிக்கல, இன்றைக்கி காலையில் நான் எழுந்து பார்த்தேன். இப்போ எதை டைமாக வச்சுக்கிறது, இதெல்லாம் சில குழப்பங்கள் இருக்கும். ஆக இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. கன்னி தீட்டுன்னு பேர் இதுக்கு. இது குடும்பத்துக்கு கவனமாக ஹேண்டில் பண்ணணும். கன்னி தீட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ உங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா அந்த வயசுக்கு வந்த உடனே செய்ய வேண்டிய சடங்குகள் 5ஆம் நாள் கண்டிப்பாக வீட்டுக்கு கூப்பிட்டுடணும். 5ஆம் நாள் கண்டிப்பாக வீட்டுக்கு கூப்பிட்டுடணும். தள்ளி போடக்கூடாதுலாம். 7ஆம் நாள் 9ஆம் நாளுக்குள்ளே வீடு ஐயரை வச்சு புண்ணியாவதனம் செய்யணும். பழக்கம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்போ அந்த காலத்தில் நீங்கள்லாம் தரையில் தான் படுத்துருந்தோம், நாங்கள் பெட்டில் படுத்த பழக்கம் கிடையாதுன்னு சொன்னீங்க. பெட்டை போட்ட உடனே தூக்கி போய் மேலே படுத்துக்கிறோம்ல. அந்த காலத்தில் வாசலில் கட்டில் போட்டு படுத்துருந்தோம். ஏசி வந்தோடனே நான் ஏசியில் படுத்து எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் படுத்துக்கிறோம். சொகுசை எல்லாம் இப்போ அனுபவிக்கிறோம். ஒரு நாள் தானே நம்ம சாப்பிட்டு பார்த்துறோன்னு அசைவம் சாப்பிட்டு பார்க்குறது இல்லையா? அப்போ அதெல்லாம் பழக்கப்பட்டா பண்ணுறீங்க. நல்ல விஷயங்களை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் ஐயரெல்லாம் வச்சு பண்ண மாட்டோங்க. புண்ணியாவாஜனம் பண்ணுங்க, ஐயரை வச்சு வீடு நல்லா இருக்கும். அப்போ அந்த புண்ணியாவாஜனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஹோமம் ருது சாந்திக்குன்னு ஒரு ஹோமம். இன்றைக்கி அந்த ஹோமத்துக்கு என்ன மந்திரம் சொல்கிறதுன்னு யார் 10 பேர் சில பேருக்கு தெரியல. அது மக்களுடைய அறியாமை தான். இவரை கூப்பிட்டா 1000 ரூபா அதிகமாகும், இவரை கூப்பிட்டா 500 ரூபா கம்மியாகும்னு நீங்கள் தான் சம்மந்தம் இல்லாமல் ஆளுங்களை தேர்ந்தெடுக்கிறீங்க. நமக்கு நல்ல மருத்துவம் வேணும், நல்ல டாக்டர் வேணும்னா நம்ம நல்ல ஆஸ்பத்திரி தான் போகணும். அப்போ அந்த ஹோமம் அதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம்.